நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன் எந்த அளவுக்கு முக்கியம், நான் எப்படி பண்ணுறேன், எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நைட் டைம்ஸ் டே டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன்கிறது 10+லேருந்தே நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், green oil, red oil, oily skin powder, dandruff, itching, hair fall, fast hair growth, hair regrowth, anti-aging, wrinkles, oily skin, extremely oily skin, pimples mark, black spot, இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ். நான் சொல்றதா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். எப்போதுமே ஆயில் அப்படிங்கிறது நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுங்க. அதை நல்ல ஆயிலாக கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் வந்து நான் கோகோனட் ஆயில் மட்டுமே யூஸ் பண்ணுறேங்க, ஆனால் ரிசல்ட்டே இல்லை அப்படி சொல்லுவாங்க. ஆனால் நல்ல ஒரு குவாலிட்டியான ஆயில் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் ஏஜிங் ஆகாமல் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாக நம்மளோட ஸ்கின்னை வந்து பார்க்க முடியும். நைட் டைம் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் மாய்ஸ்சரைசர் யாருக்குமே சஜஸ்ட் பண்ணுறதே கிடையாது. நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் ஃப்ரீயாக விடுங்க, பெஸ்ட்டு. ட்ரை ஸ்கின், நார்மல் ஸ்கின் அந்த மாதிரினா கண்டிப்பாக குங்குமாதி ஆயில் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நம்மளோட குங்குமாதி ஆயில், கமலி நேச்சுரல்ஸோட குங்குமாதி ஆயிலில் என்ன ப்ளஸ் அப்படின்னா, உங்களுக்கு ஈக்குவல் குவான்டிட்டியில் அதில் சாஃப்ரான் இருக்கும். ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கும், நல்ல ஒரு க்ளோவிங் கொடுக்கும். டே பை டே யூஸ் பண்ணும்போது ஸ்கின் கலரும் உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஓவர் நைட் நம்ம வச்சுக்க போகிறோன்னா எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஆயிலாக அது வந்து இருக்கணும். ஸோ நம்மளோட வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் போய் பாருங்கள், குங்குமாதி ஆயிலுக்குன்னே அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, அத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஈவன் பேபிஸ் கூட ஒரு 3+ இருக்க பேபிஸ் கூட தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. ஓகே, இப்போ நம்ம நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு போயிடலாம். நான் எப்படி ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா, எப்போதுமே எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டியது ஃபேஸ் வாஷ் அப்படிங்கிறது மஸ்ட்டு. அதுக்குன்னு தூங்க போகிற 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேணாம். ஃபேஸ் வாஷ் அப்படிங்கிறது ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா உடனே நம்ம நல்ல தூக்கம் வர நேரத்தில் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து எப்போதுமே என்ன பண்ணுவேன்னா, நைட் டைமில் ஹெர்பல் பவுடர் தான் ஃபேஸ் வாஷாக நம்ம யூஸ் பண்ணுறது. நான் யூஸ் பண்ணுறது இன்றைக்கி கமலி நேச்சுரல்ஸோட பாத் பவுடர் ப்ளஸ் வந்து ஃபேஸ் வாஷ் பவுடர், நார்மல் ஸ்கின்னோட ஃபேஸ் வாஷ் பவுடர் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும், இல்லைன்னா ஆயில் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி மட்டும்தான் நுர வச்ச ஃபேஸ் வாஷ் ஒரு டீப் க்ளீனிங்காக நம்ம தேவைப்படும். ஃபேஸ் வாஷ் அப்படிங்கிறதுனாலே க்ளீனிங் தான். ஆனால் ஹெர்பல் ஃபேஸ் வாஷில் நல்ல ஒரு பேக் போட்ட மாதிரி ஒரு ஷைனிங் லுக், ஒரு இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு பிரைட் லுக் வந்து நம்மளால் பார்க்க முடியும். இந்த ஃபேஸ் வாஷ்னால் எந்த ஹார்ம்ஃபுல்லும் கிடையாது. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வேணாலும் பண்ணிக்கலாம், ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து என்ன தான் வந்து ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு நுர வச்ச ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணாலுமே அதுக்கப்புறமும் டபுள் கிளென்சராக நான் இந்த பவுடர் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணால் தான் எனக்கு ஒரு ஃபில் வந்து இருக்கும். நிறைய பேர் அப்படி தான் யூஸ் பண்ணுறீங்க, எனக்கு தெரியும். ஸோ நம்மளோட கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி நல்லா ஆயில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பவுடர், தேவையான அளவு பவுடர், என்ன பவுடர் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம், ஃபேஸ் வாஷோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா அதே ஒரு பேக் மாதிரி கன்வெர்ட் ஆகிடும். நம்மளுக்கு ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு பிரைட் ஸ்கின் வந்து நம்மளால் பார்க்க முடியும். நான் இருட்டுக்குள்ளே வச்சு கேமராவில் எடுக்கிறேன், இருந்தாலும் என்னோடய ஸ்கின் நல்லா க்ளீனாக நல்லா க்ளோவிங்காக இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். அண்ட் தென் எப்போதுமே நான் சொல்கிறது, நைட் டைம் தூங்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் முன்னாடி 10 நிமிஷம் நமக்காக ஒரு மீ டைம் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். தலையை நல்லா இந்த மாதிரி சீவிக்கோங்க. முன்னாடிலேருந்து பின்னாடி மண்டை வரைக்குமே சீப்பு வச்சு இந்த மாதிரி ஸ்கால்பில் படுற மாதிரி சீவணும். அப்போ என்ன ஆகும், சிமுலேட் ஆகும், நம்மளோட ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகும். அண்டு வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு இந்த ஸ்டெப் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஹேர் ஷைனிங்க்குமே இது ஹெல்ப் பண்ணும். இப்படி பண்ணும்போது ஸ்கால்பில் நேச்சுரல் மாய்ஸ்சர் வந்து தன்னாலே சுரக்க ஆரம்பிக்கும். அதுதாங்க ரொம்ப நல்லது. ஸோ காலையில் எந்திரிச்சோனையும் ஈவினிங் 1 டைமும் பண்ணுங்கள். மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஷேர் பண்ணும்போதும் நான் ஹேருக்கும் இந்த மாதிரி நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உடனே எதுவும் அப்ளை பண்ண மாட்டேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் ஃப்ரீயாக விட்டுருவேன். ஏன்னா நான் தூங்க போகிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடியே ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவேன். கரெக்டாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி மட்டும்தான் குங்குமாதி ஆயில் வந்து அப்ளை பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த டோனர் போடுறது இந்த மாதிரி எதுவுமே நான் பண்ணுறது கிடையாது. எல்லாத்துலேயுமே ஏதாவது ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஏதாவது ஆட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அதிகமாக நம்ம இதெல்லாம் பண்ணணும், சீரம்லாம் யூஸ் பண்ணணும், இத்தனை லேயர்லாம் போடணும்னு கிடையாது. சிம்பிளான மெயின்டெனன்ஸே போதும். ஒரு ஆயில் அது போதும் நம்மளோட ஸ்கின்னை நல்லாவே பாதுகாக்க. இதோட ஸ்மெல் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வாங்கும்போது ஸ்மெல் பண்ணி பாருங்கள்.
ஆல்ரெடி வச்சுருக்கீங்கனாலும் எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்க்கல இது வரைக்கும் அப்படின்னா ஸ்மெல் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தலையெல்லாம் சீவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டு ஒரு 1 hour கழித்து நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்ல ஆயில் வந்து 5-6 சொட்டு எடுத்து போட்டுக்குவேன் எனக்கு ஃபேஸ்க்கு தேவையான அளவுக்கு. இன்கேஸ் உங்களுக்கு கழுத்தெல்லாம் கொஞ்சம் ட்ரையாக ஹைட்ரேட்டிங்காக இல்லாமல் இருக்குது, ஒரு ஃப்ரெஷ் லுக்கே இல்லைன்னா கழுத்தில் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். மறக்காதீங்க, எப்போதுமே கழுத்து காது கண்ணை சுற்றி இதெல்லாம் வந்து கவர் பண்ணணும். அண்ட் தென் கையில் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரை ஃபீலிங் இருக்குது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கையிலையும் நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். தேவையான அளவு எடுத்துகிட்டு நம்ம பண்ணக்கூடிய ஸ்டெப் என்னென்னா மசாஜ். சும்மா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே படுத்தா பெருசாக வந்து இது கிடையாது, யூசேஜ் கிடையாது. அந்த மசாஜ் ஸ்டெப்பில் தான் அந்த ஆயில் நம்மளோட ஸ்கின்னோட நல்லா வந்து மெர்ஜ் ஆகும்போது நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஒரு 5 minutes தான் ஆகும். நல்லா கையை அழுத்தி வச்சுக்கிட்டு மேல் நோக்கி, கண்டிப்பாக மேல் நோக்கி தான் மசாஜ் பண்ணணும். பேக் போடும்போது மேல் நோக்கி தான் போடணும், ஸ்க்ரப் பண்ணும்போது மேல் நோக்கி தான் பண்ணணும். மேலே அப்படியே இழுத்து அப்படி கீழே கொண்டு வந்துடக்கூடாது, அப்படி மேலே இழுத்து விட்டு தான் வந்து மசாஜ் பண்ணணும். நெத்திலெல்லாம் நல்லா சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணுங்கள். இது என்ன பண்ணும், நம்மளோட பிளட் சர்க்குலேஷனை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு பிரைட்னிங் வந்து நம்மளால் பார்க்க முடியும், ஃபேஸில் ஒரு தேஜஸ் ஒரு பிரைட்னிங் லுக் வந்து பார்க்க முடியும். ஸோ பாருங்கள், நல்ல ஸ்கின் க்ளோவாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா அது அப்சர்வ் ஆயிரும். அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்ல ஒரு க்ளோ லுக் வந்து இருக்கும். ஸ்கின்னே இந்த அளவுக்கு க்ளோவாக இருக்கிற மாதிரி. அவ்வளோதான், நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீன் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க, சிம்பிள். இதை பண்ணாலே போதும், ஸ்கின் சூப்பராக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும். காலையில் எழுந்துச்சு நம்மளோட பியூட்டி ஆயில்ஸ் ஏதாவது கையில் வச்சுருக்கீங்க, அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எனி ஒன் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 minutes விட்டுட்டு வாஷ் பண்ணி பாருங்களேன், செம்ம லுக் வந்து இருக்கும், செம்ம ஃப்ரெஷ் லுக் வந்து இருக்கும். ஈவன் நீங்கள் எப்போ கண்ணாடி பார்த்தாலுமே ஸ்கின் வந்து க்ளோவாக ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். டல் ஸ்கின் அப்படிங்கிறது இல்லாமலே இருக்கும் ரெகுலராக இது பண்ணும்போது. ஆயில் ஸ்கின்னும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 minutes 10 minutes வச்சுருந்துட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. பியூட்டி ஆயில்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம கமலி நேச்சுரல்ஸில் இந்த அமேசிங்கான குங்குமாதி ஆயிலை நீங்கள் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பை பண்ணிக்கலாங்க. கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களோட ஸ்கின் டைப்புக்கு என்ன மாதிரியான ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியலையா, அப்போது இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் சொன்ன கையோட உங்களோட ஸ்கின் டைப் அண்ட் ஸ்கின் ப்ராப்ளம் என்னன்னு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சில ப்ராடக்ட்ஸ் நான் சஜஸ்ட் பண்ணுவேன், அதுலேருந்து கூட நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான ப்ராப்பரான ஹோம்மேடு 100% நேச்சுரல் ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு நீங்கள் சேஞ்ச் ஆகலாம். உங்களோட ஸ்கின்னை ஹெல்த்தியாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ அடுத்து என்ன பண்ணணும், எப்போதுமே உங்கள்கிட்ட சொல்கிறது தான். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த மாதிரி கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட்ஸ் ஒன்று இருக்குது, 100% நேச்சுரல் வந்து கொடுக்குறாங்க. அதில் இந்த அளவுக்கு ரிசல்ட் தெரியுது. நீங்கள் கஸ்டமரை யூஸ் பண்ணி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இருக்கும்போது கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு கமலி நேச்சுரல்ஸ் சர்வே பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாருமே ஒரு பிக்கஸ்ட் சப்போர்ட்டாக இருப்பீங்க அப்படிங்கிறது என்னோட ரொம்ப பெரிய நம்பிக்கை. நீங்கள் வாட்ஸ்அப் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸை செக் பண்ணுங்கள். நிறைய பேரோட 1000+ வந்துட்டு ஃபீட்பேக்ஸ் வந்து இருக்குது. டெய்லி நான் ஃபீட்பேக்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவேன். செக் பண்ணிவிட்டு பொறுமையாக கூட எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அண்ட் தென் நான் உங்களை நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.